ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் ஸ்தோத்திரத்தை இந்த காலை வேளையிலே உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 17வது வசனத்தில் இவ்வாறாக வாசிக்கின்றோம். கண்டு அந்த பிள்ளையை குறித்து தங்களுக்கு சொல்லப்பட்ட சங்கதியை பிரசித்தம் பண்ணினார்கள் என்று சொல்லி நாம் இங்கு பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, பரிசுத்த வேதாகமும் தங்களுடையதான் என்று பெருமை பாராட்டும் பரிசேயர்கள், யூத அதிகாரிகள், பிரதான ஆசாரியர் என்பவர்களுக்கு தான் மேசியா பிறந்துவிட்ட செய்தி முதலில் அறிவிக்கப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் இங்கே நாம் பரிசுத்த வேதாகமத்தில் பார்க்கின்றோம், தேவதூதனோ வயல்வெளியில் ராத்தங்கி தங்கள் மந்தையை காத்திக் கொண்டிருந்த மேய்ப்பர்களிடம் சென்றார் என்று. தங்களை சுற்றிலும் திடீரென்று பிரகாசித்த வெளிச்சத்தைக் கண்டு அவர்கள் மிகவும் பயப்படுகிறார்கள். ஆனால் தேவதூதரோ அவர்களை திடப்படுத்தி மேசியா பிறந்துவிட்ட சந்தோஷமான செய்தியை அறிவித்த போதும், பரம சேனை வானில் தோன்றி தேவனை துதித்த போதும், கல்வி அறிவில் மிகவும் குறைவுபட்ட தங்கள் மந்தையை மாத்திரம் அறிந்திருந்த அவர்களால் இந்த வார்த்தையை அவர்களால் ஜீரணித்திருக்க ஒரு நாளும் முடியாது. ஆனால் அவர்கள் செய்த காரியம் என்ன? தீவிரமாய் வந்து பிள்ளையை கண்டு அவர்கள் திரும்பி போகவில்லை. மாறாக தங்களுக்கு அறிவிக்கப்பட்டும் தாங்கள் கண்டு அனுபவித்ததுமான அந்த செய்தியை, அந்த வார்த்தையை அவர்கள் பிரசித்தம் பண்ணினார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். நாம் யாரிடம் எந்த செய்தியை அறிவித்தால் அது பிரசித்தமாகும், யாரிடம் அறிவித்தால் ஆபத்து வரும், யாரிடம் அறிவித்தால் குப்பை தொட்டிக்குள் வீசப்படும் என்பது கர்த்தருக்கு நன்றாக தெரிந்த காரியம்தான். கர்த்தராகிய ஆண்டவர் தீர்க்கதரிசிகளாகிய தம்முடைய ஊழியக்காரருக்கு தம்முடைய ரகசியத்தை வெளிப்படுத்தாமல் ஒரு காரியத்தையும் செய்யார் என்று ஆமோஸ் தீர்க்கதரிசி சொல்லுகிறார். என் பிதாவின் இடத்தில் நான் கேள்விப்பட்ட எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்தேன் என்று இங்கே அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆக கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளிடத்தில் எதையும் அவர் மறைத்து செய்கிற தேவன் அல்ல. அது சுவிசேஷ செய்தி ஆனாலும், இயேசு கிறிஸ்துவனுடைய 2ஆம் வருகையானாலும், நியாயத்தீர்ப்பின் செய்தி ஆனாலும், எதுவாக காணப்பட்டாலும் நாம் அறிவாளிகள், சமய தலைவர்கள் என்று நம்மிடம் அவர் வெளிப்படுத்தவில்லை. இந்த செய்திகளை நாம் இந்த உலகத்துக்கு பிரசித்தப்படுத்துவோம் என்றுதான் அவர் நம்முடைய வாழ்க்கையிலே இந்த செய்திகள், அவருடைய பிறப்பானாலும் சரி, அவருடைய 2ஆம் வருகையானாலும் சரி, எல்லா விதமான செய்தியும் கர்த்தர் நமக்கு அறிவித்திருக்கிறார். இதனை அறிந்து அனுபவிக்கின்ற நம்முடைய வாழ்க்கையிலே இன்று வழி தெரியாமல் அழிந்து கொண்டிருக்கிற, இந்த உலகத்தில் பாதை அறியாமல் அழிந்து கொண்டிருக்கிற இந்த உலகத்தில் காணப்படுகிற மனிதர்களிடத்திலே கிறிஸ்து ஏன் பிறந்தார், எதற்காக பிறந்தார், அவர் மீண்டும் நியாயாதிபதியாக வரவேற்கிற அந்த வார்த்தையை, அந்த 2ஆம் வருகையை குறித்து நாட்களை சொல்லும்படியாக கர்த்தர் நாட்களை நம்ம இந்த பூமியில வைத்திருக்கிறார். எனவே கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தர் நம்ம எதற்காக வைத்திருக்கிறார்? கர்த்தர் நமக்கு கொடுத்ததான அந்த பணி என்ன? நம்மை நம்பி அவர் நம்மை அவருடைய பிள்ளைகளாய் மாற்றி அவருடைய பணியை செய்யும்படி அழைத்திருக்கிறார். அவருடைய அந்த அன்பின் சுவிசேஷத்தை, அவருடைய அந்த பிறப்பின் நற்செய்தியை, அவருடைய 2ஆம் வருகையினுடைய அந்த நற்செய்தியை இந்த உலகத்துக்கு பறைசாற்றும்படியாக நாட்களில் நாம் நேரத்தையும் காலத்தையும் பயன்படுத்துவோமாக. அவருடைய பிறப்பின் பண்டிகையை எதிர்நோக்கி கொண்டிருக்கிற நம்முடைய வாழ்க்கையில நாட்களோடு பிறப்பின் செய்தியை மற்றுள்ள ஜனங்களுக்கு அறிவிக்க, அவருடைய 2ஆம் வருகையினுடைய காரியங்களை ஜனங்களுக்கு அறிவிக்க ஆண்டவரே என்னை ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொல்லி தேவ சமூகத்தில் நம்மை ஒப்புக் கொடுப்போம். அவருக்கு உகந்த பாத்திரமாக கர்த்தர் நிச்சயம் உங்களை எடுத்து பயன்படுத்துவார். ஜெபிக்கலாமா? நேசிக்கிற அன்பின் நல்ல தகப்பனே, அப்போ ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த காலை வேலைக்காய் ஸ்தோத்திரிக்கிறோமப்பா. மெய்ப்பர்கள் கிறிஸ்துவனுடைய செய்தியை பிரசித்தப்படுத்தினது போல தகப்பனே, நீர் சீக்கிரத்தில் நியாயாதிபதியாக வரப்போகும் அந்த வருகையினுடைய செய்தியை அறிவிக்கிறவர்களாக நாட்கள் எங்களை ஒவ்வொருவரையும் எடுத்து பயன்படுத்துவீராக. அதற்கு எங்களை பலப்படுத்துவீராக. இந்த உலகத்தில் காணப்படுகிற ஜனங்களுக்கு, உண்மை அறியாமல் தவிக்கிற ஜனங்களுக்கு ஆண்டவரே, பலவிதமான பாவக்கட்டுகள், சாபக்கட்டுகளில் கிடைக்கிற ஜனங்களுக்கு இந்த அன்பின் நற்செய்தியை பறைசாட்ட யாவரையும் எடுத்து பயன்படுத்தும். ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.